அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. இந்த தருணத்தை நிச்சயமாக தவற விடாதீர்கள். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே முத்தாய் அமைய போகும் முத்தான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் தைரியஸ்தானமாகிய 3இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உறுதியாகவே பல்வேறு வகையான காரியங்களில் சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான தருணத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் சிறு முயற்சியிலே மேசராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையான வாய்ப்புகளிலும் எளிதில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு காரிய தடைகள் தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது மிகவும் வலிமை வாய்ந்தவர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. கர்மாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு 29ஆம் தேதியிலிருந்து விரயஸ்தானமாகிய 12இல் திருக்கணித பஞ்சாகமத்தின் படி அமருகிறார். 7.5 சனி துவங்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் அதீதமாக வருவதால் இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த 7 நாட்கள் முத்தாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு சனி அள்ளி கொடுக்கிறாருங்க. சனி பகவானின் முத்தாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பை சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சனி பகவானினுடைய அற்புதமான சஞ்சார காலகட்டமாக இந்த இறுதி தருணம் அமைய போகிறது. முழுமையாக 7.5 சனியின் பாதிப்புகள் துவங்குகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இப்போதிலிருந்தே இந்த தருணத்திற்கு பிறகு 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது சற்று கூடுதலாக அதிகரிக்கும். எனவே வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் லாப சனிக்குரிய நிறைவான பலன்கள் இந்த வேளையில் முத்தாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பை சனி அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே உறுதியாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக அற்புதமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குறிப்பாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் முத்தாக இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல மாறுதல்களை முத்தாய் மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை சனி நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். இதுவரை எனக்கு லாப சனிக்குரிய பலன்களை சந்திக்கவே இல்லை என்று நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த 7 நாட்கள் அமோகமான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகக்கூடிய ஒரு இறுதி தருணம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில் சார்ந்த சிந்தனை இந்த தருணத்தில் மேலோங்குங்க. இந்த தருணத்துல எதை செய்ய நினைத்தாலும் அவற்றை செய்து முடித்து விடுங்க. 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கும் போது அவற்றில் பெரிய அளவில் பலன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே மொத்தாய் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகளில் சிறப்பான சந்தர்ப்பமும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சனி எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது சனியுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க செவ்வாய்.
செவ்வாயின் சமக்கிரகமாக இருக்கக்கூடிய புதன், எனவே சனியுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாகவே கல்வி ரீதியாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி மேம்படுங்க. இந்த தருணத்தில் ஞாபக சக்தி அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிப்பதால் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி உறுதியாக கிடைப்பதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமையும். இதை விட அதீத பலம் பொருந்திய அமைப்பில் மிகவும் வலுவாக குரு பகவான் வலம் வருகிறாருங்க. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் குரு அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் உறுதியாக நிறைவேறும். ஏனென்றால் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் பதிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியான நெருக்கடி நிச்சயமாக விலக்கி முத்தான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகள், தடைகள் நிச்சயமாக தகர்த்தெறியப்படும். நினைப்பதை காட்டிலும் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல சுப செய்திகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைவாக லாபஸ்தானத்தில் இறுதி தருவாயில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பாலும் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தவற விட்டுவிட வேண்டாம். நிழல் கிரகமான ராகு விரயத்திலும் கேது யோகஸ்தானமாகிய 6லும் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் எதுவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ராகுவால் ஏற்படக்கூடிய விரயங்களும் சுப விரயங்களாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதே போன்று மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே எதிர்மறையான கருத்துகள் இந்த தருணத்தில் நீங்கும். எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் 7.5 சனியில் எப்பேற்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்ற அச்சம் முழுமையாக நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே மோட்சக்காரகரான கேது இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே முத்தாய் அமையக்கூடிய இந்த தருணத்தை சிறப்பாய் பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக விரயத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போன்று சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் வலம் வருகிறார். எனவே லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாக சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறார். இந்த தருணத்துல நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் முத்தாய் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையாக இருந்தாலும், அரசியல் சார்ந்த பணிகள், தொழில் சார்ந்த பணிகள் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கான நல்ல யோகத்தை உச்ச சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு ராசியின் அதிபதியான சூரியனுடனும் விரயத்தில் இணைகிறாருங்க. எனவே சந்திரன் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவியை மேற்கொள்ளுங்கள். வெயில் காலம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் வாயில்லா ஜீவன்கள் என்று அழைக்கக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை தானியங்களோ அல்லது தாகம் தீர்க்கக்கூடிய வகையில் தண்ணீர் கொடுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாறுதல் முத்தாய் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாய் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேடி வரும் மேசராசிக்காரர்களுக்கு